ஹாய் கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆக போகுது. நம்ம வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேராக வந்து சென்னை கொஞ்சம் அவுட்டரில் இருக்க டோல்கேட்டுக்கு தான் போக போகிறோம். அங்கேருந்து நம்ம வந்து பாண்டிச்சேரி ரைட் பண்ண போகிறோம். யார் கூட ரைட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அருண் அண்ணா கூட தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ உங்களை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அருணனும் நான் அப்படிங்கிற சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட தான் நம்ம இன்றைக்கி வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். இந்த வீடியோ பாருங்கள், வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஹாய்ண்ணா. போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம நேராக பாண்டிச்சேரி தான் போக போகிறோம். 3 hours ரைடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபஸ்ட் குரூப் ரைடு, அதுவும் அருணனும் நான் ப்ரோ கூட செம்மையாக இருக்கும். நான் தோற்று போவேன் என்று அஞ்சிய என் தேர்வையெல்லாம் ஒத்தி வைக்கிறேன். ரகுமாரி சுகுமாரி என் மனம் ஒரு மலரடி, மலருக்குள் அடிதடி குமாரி. என் காதல் சிக்கி முக்கி திக்கி விக்குது குமாரி. என் நெஞ்சு விம்மி விம்மி பம்மி நிக்குது குமாரி. என் வார்த்தை கடல் வற்றி விட்டது. பூவில் நாவிருந்தால் காற்று வாய்ந்திருந்தால் காதல் காதல் என்று பேசும். நிலா தமிழறிந்தால் அலை மொழி அறிந்தால் நம் மேல் கவி எழுதி பேசும். வாழ்வோடு வளர்பிறைதானே வள்ள நிலவே நிலவே, வானோடு நீளம் போல இழைந்து கொண்டது எந்த உறவே. உறங்காத நேரம் கூட உங்கள் கனவே கனவே, உன்னோடு உயிரை போல உறைந்து போனதுதான் உறவு. மறக்காது உள் ராகம், மறைக்காது என் தேகம், உனக்காக உயிர் வாழ்வேன் வாழ்வோம் என் வாழ்வே. மலர்களே மலர்களே இது என கனவா, மலைகளே மலைகளே இது என நிறவா. உருகியதே எனது உள்ளம், உருகியதே விழிவிழும். வெள்ளோடும் நீதால் வள்ளோடும் நீதால் கள்ளோடும் நீதால். அங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் கடல். நம்ம ஈஸ்ட் கோஸ்டல் ரோட்டில் போயிட்டுருக்கோம்ல, ஸோ உங்களுக்கு தெரியுதா லெஃப்ட் சைடில் கடல். செம்மையாக இருக்குல்ல. இங்கேருந்து பாருங்கள், அது வரைக்கும் ஃபுல்லு வண்டி தான். ஐ திங்க் அரௌண்ட் வந்து 80 இருக்கும்னு நினைக்கிறேன். 70 to 80 பைக்ஸ் இருக்கும் கன்ஃபார்ம். எப்படி பாம்பு மாதிரி வளைஞ்சு 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 போகிறோமா?
நல்லா இருக்குல்ல. இல்லை, இது என்னோடய ஃபஸ்ட்டு குரூப் ரைட். ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. இப்போ அவங்க காமிச்சாங்க பார்த்தீங்களா அந்த குரூப் ரைட் சைனு. ஸோ ஸ்லோவாக போனால் ஒரு சைனு, வேகமாக போனால் ஒரு இது, ரைட் சைடில் ஹசார்டு எதுவும் இருந்துச்சுன்னா, லெஃப்ட் சைடில் எதுவும் ஹசார்டு இருந்துச்சுன்னா. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் குரூப் ரைடில். ஏன்னா உங்களுக்கு தெரியும் முன்னாடி வந்து யார் வராங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த வண்டிக்கு பின்னாடி வரவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுது. செம்மையாக இருக்குது கிளைமேட்டு, செம்ம பனி, சூப்பராக இருக்குது. அதுக்குள்ள யாரு? ஆளே இல்ல, பெல்லு. அதான் நீ இருக்கல்ல. நான் ஓரமா தானே இருக்கேன், கொங்காங்கோ. ஏன்னா ஆனால் பேரலாக பார்க் பண்ணுவீங்க, நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்குள்ளே பேசி ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பீட் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டீம் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுங்க. அடுத்த டீம் யார்? நெக்ஸ்ட் டீம் எத்தனை பேர்? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 பேராக தனித்தனியாக போகிறோம். கொஞ்ச நேரம் தான் வந்து மொத்தமாக போய்ட்டுருந்தோம். இப்போ 5 பேரை தனித்தனியாக பாண்டிச்சேரி போகிறோம். ஏன்னா வந்து ஃபுல் குரூப்பையும் நம்ம பாண்டிச்சேரி வரைக்கும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா 80 பேருமே சேர்ந்து ஒரேடியாக பாண்டிச்சேரி போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இது மாதிரி 5 ஸ்ப்ளிட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய குரூப்பில் பார்த்திங்கன்னா 5 பேர் போய்ட்டுருக்கோம். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:30 ஆக போகுது. நம்ம கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சன்ரைஸ் ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது. ரைடும் ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்குது. அந்த லைட்டாக ஃபேடு பனியோட அந்த லைட்டாக ஃபேடாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, அந்த பனியோட லெஃப்ட் சைடு வந்து சன்ரைஸு, இங்கே குரூப் ரைடு, ஒரு ஆவரேஜான ஒரு க்ரூசிங் ஸ்பீடு ஒரு 110, 80லேருந்து 110 செமையாக இருக்குது.
நாங்கள் வேறு ஏதோ ரூட்டு போகிறதுக்கு இந்த ரூட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிட்டுருக்காங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் என்னன்னா இது மாதிரி ரைட் போகிறது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா ஆக்சுவலாக அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் ரைட் பண்ணுறதுக்கு. பட் நம்ம வந்து ஸ்பீட் லிமிட்டை தாண்டி நம்ம வந்து கார்னரிங்லாம் பண்ணுறப்போ சப்போஸ் அங்கே வந்து லைட்டாக சப்போஸ் அதில் வந்து லைட்டாக ஜல்லிக்கல் அது மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லைட்டாக ஸ்கிட் ஆச்சுன்னா முடிஞ்சுது, மொத்தமாக காலி. ஏன்னா இப்போ வர வழியில் எப்படின்னா நல்ல ஒரு ஜாலியான மைண்டோடு வந்துட்டு இருந்தேன். என்னென்னா ஒரு டேர்னிங்கில் வந்து RR310 நினைக்கிறேன். ஸோ அந்த இது வந்து கார்னரிங் பண்ணி உளுந்து கிடந்துச்சு, வண்டி சிலியாக நொறுங்கி போச்சு. கஷ்டம் இல்லை. ஸோ அதுதான் ஸ்பீடு த்ரில்ஸ் பட் கில்ஸ். புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை நான். ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைடிங் பண்ணுறப்ப. ஆக்சுவலாக உண்மை அதுதான். ஏன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும். பட் நீ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணனா அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறது உன் கையில் கிடையாது. ஸோ அது மட்டும் ரொம்ப பார்த்து நிதானமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு உண்மை சொல்லட்டா, நம்ம வந்து ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதில் பைக்கில் போனால் எந்த ரோடுனாலும் சூப்பராக தாங்க இருக்குது. மித்த வெஹிக்கிள்ஸ் டிரான்ஸ்போர்ட் மித்த வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச வண்டியில் போனால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, மறுபடியும் குரூப்பாக சேர்ந்தாச்சு. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். வாவ், மறுபடியும் குரூப் ஃபார்ம் பண்ணியாச்சு. செமையாக இருக்கு. அங்கே ஒரு நாய் நினைச்சுல, ஸோ அதுக்கு தான் வந்து எல்லாம் சைன் காமிச்சாங்க லெஃப்ட் சைடு ஹசார்ட். ஏன்னா ரொம்ப டேஞ்சரானது டாக். எப்போ உள்ளார வரும், எப்படி உள்ளார வரும், எதுக்கு உள்ளார வரும்னு அதுக்கே தெரியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. He said one day you'll leave this world behind, so live a life you will remember. My father told me when I was just a child, these are the nights that never die. When thunder clouds start pouring down, light a fire they can't put out, carve your name into those shining stars. He said go venture far beyond the shores, don't forsake this life of yours, I'll guide you home no matter where you are. One day my father, he told me, son, don't let it slip away. When I was just a kid I heard him say, when you get older your wild heart will live for younger days. Think of me if ever you're afraid. வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஒரு செகண்ட். இப்போ அந்த இடத்த மட்டும் பார்க்காதீங்க, இந்த இடத்தோடு சேர்ந்து இந்த பைக்கர்ஸையும் பாருங்கள். வாவ், அருமை, அட்டகாசம். ஒரு சூப்பரான சன்ரைஸ். அப்புறம் இந்த பக்கம் கடல், நடுவில் நான் ரொம்ப அழகாக இருக்கு. பாண்டிச்சேரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது.
பாண்டிச்சேரி வந்தாச்சு. இப்போ நேராக நம்ம ஹோட்டலுக்கு தான் போகணும்.